என்னை விட மக்களுக்கு நன்றாக தெரியும், மஹிந்த தெரிவிப்பு. மின்சார சபை தொழிற்சங்கங்களை சந்தித்த ஜனாதிபதி. சுண்டிக்குளம் கடற்பரப்பிற்கு ஸ்ரீதரன் எம்பி விஜயம். மயிலட்டி காணிகள் விரைவில் விடுவிப்பு, சந்திரசேகர் தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி ஜக்ரான் என்பது FBI விசாரணையில் உறுதி, சஞ்சீவ் எதிரிமான தெரிவிப்பு. முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு ரவிகரன் எம்பி நேரடி விஜயம், ஆளணி பற்றாக்குறை குறித்த ஆராய்வு. கபில சந்திரசேன கைது. அரசாங்கம் கருப்பு சந்தை வியாபாரி போல் செயற்படுகிறது, முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தென்கடலில் மீட்கப்பட்ட படகில் 10 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள். இலங்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆரம்பமாகும் விசேட பஸ் சேவை. மலையக தமிழர்கள் இன்று வரும் தொழிலாளர்கள் சமூகமாக இல்லாமல் தேசிய இனமாக வளர்ந்துள்ளனர், ஜப்பான் தூதுவரிடம் மனோ கணேசன். மின்கட்டண அதிகரிப்பு மார்ச் இறுதியிலா. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு யாழில் நேர்ந்த துயரம். இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. அஜித் நிவாட் கப்ரால் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மத்திய வங்கிக்கு கடிதம். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்த நிலைமை காரணமாக இலங்கையின் எதிர்காலத்திற்கு பாரிய தாக்கம் ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திஸ்ஸ மகாராமையில் உள்ள விகாரையொன்றில் வழிபாடுகளில் ஈடுபடுவதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கேள்வி: தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்திற்கு ஆற்றும் சேவை குறித்து உங்கள் கருத்தென்ன? பதில்: ஏதேனும் சேவை செய்கிறார்களா? கேள்வி: பௌத்த சாசனத்தை இரண்டாம் பட்சமாக கருதும் நிலை காணப்படுகிறது. உங்கள் காலத்தில் எப்படி மதிப்பளிக்கப்பட்டது? பதில்: மிக உயர்வாக மதித்தோம். இப்போது அப்படி செய்கிறார்கள் என்பது கேள்வியே. கேள்வி: உங்கள் காலத்தில் இருந்த புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? பதில்: அவர் ஆற்றிய சேவையை பாராட்ட வேண்டுமே தவிர சிறையில் அடைக்கக்கூடாது. இது சிறையில் அடைக்கும் காலமல்ல. கேள்வி: தற்போது சர்வதேச போர் ஒன்று நடைபெற்று வருகின்றது. இன்னும் சிறிது காலம் இந்த போர் தொடர்ந்தால் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்று நினைக்கின்றீர்கள்? பதில்: பிரச்சனை ஏற்படும் தானே. நாட்டின் எதிர்காலத்திற்கு பிரச்சனை ஏற்படும். கேள்வி: நாட்டின் தற்போதைய நிலை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள்? பதில்: அரசாங்கம் செய்வதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. என்னை விட மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க மற்றும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வினைத்திறனான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதும் புதிய நிறுவனங்களின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதன் மூலம் ஒரு நாடாக வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இந்த மறுசீரமைப்பின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இந்த செயல்முறையின் ஊடாக புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இந்த செயல்முறையின் போது புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என தெரிவித்த ஜனாதிபதி, மின்சார சபை இருக்கும் போதே தீர்க்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார். இது ஒரு இலகுவான செயல்முறை அல்ல என்றும் நீண்டகால மற்றும் திட்டமிட்ட ஒரு செயல்முறை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படும் காலப்பகுதியில் ஊழியர்களுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் இடையே சிறந்த புரிதலுடன் கூடிய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அதற்கான முறையான வழிமுறை ஒன்றை அமைப்பதன் அவசியத்தையும் விளக்கினார். இதன்போது ஊழியர்களின் மன நிம்மதியை உறுதிப்படுத்தி அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இனங்கண்டு அவர்கள் தமது சேவையை திருப்தியுடன் வழங்கக்கூடிய சுதந்திரமான சூழலை உருவாக்கிக் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அனைவரும் ஒன்றிணைந்து புரிந்துணர்வுடன் நாட்டை பற்றிய உணர்வுடனும் செயற்படுவதன் மூலம் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இச்செயற்பாடை வெற்றிகரமாக்கி நாட்டின் மின் நுகர்வோருக்கு சிறந்த சேவையை உறுதிப்படுத்துவதற்கும் மின்சக்தி துறையின் தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை வெல்வதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தின் அவசியத்தை தாங்களும் அங்கீகரிப்பதாகவும் அதில் அரசாங்கத்துடன் புரிந்துணர்வுடன் செயற்பட எதிர்பார்க்கும் நோக்கத்தை அடைவதற்கு பங்களிப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் இங்கு சுட்டிக்காட்டினார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஏர் பஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இந்த நிலையில் அவரிடம் 7 மணி நேரத்திற்கு அதிக காலம் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இன்று காலை தெக்கவுட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் தொகையின் மதிப்பு சுமார் 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் மீன்பிடி படகுகள் இன்று தெக்கவுட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கடற்படையின் நீண்ட தூர தேடுதல் கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒரு படகில் இருந்து சுமார் 600 கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பொதிகள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் போதைப் பொருட்களுடன் அதே படகில் இருந்த 8 கைத்துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான மெகசீன்கள் 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி ஆகிய ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட மற்றைய பல நாள் மீன்பிடி படகு போதைப் பொருள் கடத்தப்பட்ட படகிற்கு உதவியாகவும் உளவு பார்த்ததற்காகவும் வந்திருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 10 சந்தேக நபர்களும் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகை இதுவென தெரிவிக்கப்படுகிறது. சொண்டிக்குளம் கடல் பேப்பாறைப்பட்டியில் கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் நோக்குடன் இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார். அங்கு சென்று கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியிருந்தார். குறித்த பகுதியில் 1991ஆம் ஆண்டு தொடக்கம் குறித்த பகுதி மீனவர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் குறித்த பகுதியை தனியொருவர் உரிமை கோரி வருகின்ற நிலையில் கடற்றொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கை அமைய குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். பேப்பாறைப்பட்டியில் கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் நோக்குடன் இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார். மயிலிட்டியில் பாதுகாப்பு தரப்படும் உள்ள பொதுமக்கள் காணிகள் விடுவிக்கப்படும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மயிலிட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலிட்டி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக மயிலிட்டி பகுதிக்கு நீரியல் வளத்துறை மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரடியாக விஜயம் மேற்கொண்டார். பின்னர் அங்கு மக்களுடன் உரையாடும் போது பாதுகாப்பு தரப்படும் உள்ள காணிகள் இவருடைய இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களுக்கு உறுதியளித்தார். அமைச்சருடன் வடமராட்சி அமைப்பாளர் கணேசுருவன், தெளிப்பளை அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் காசிம் என்பதையும் இது ISIS கொள்கையினால் வழிநடத்தப்பட்ட ஒரு செயல் என்பதையும் அமெரிக்காவின் FBI விசாரணைகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் இலங்கையில் உள்ள சிலர் தற்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வேடிக்கையான விடயங்கள் என விமர்சித்தார். ஈஸ்டர் தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதன் காரணமாக அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது FBI அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான சத்திய கடிதாசியானது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள், தாக்குதல்தாரிகளின் தொலைபேசி தரவுகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோக்கள் மற்றும் பயிற்சி முறைகள் போன்ற ஆழமான மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். அந்த அறிக்கையில் சக்ரான் காசிம் என்பவரை இந்த தாக்குதலின் பிரதான மூளையாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் ஒரு பயங்கரவாத அமைப்பு இயங்கியதையும் சக்ரான் காசிம் அதன் சுய பிரகடன தலைவராக இருந்ததையும் அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவர்கள் ஈராக் மற்றும் சீராவில் இருந்த IS தலைமைத்துவத்துடன் நேரடி தொடர்புகளை பேணி வந்ததோடு அவர்களது அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தனர். இவ்வாறு பின்னணியில் தாக்குதலுக்கு தேவையான தற்கொலை குண்டுதாரிகளை தயாரித்து அனைத்து பயிற்சிகளையும் முடித்துக் கொண்டு தாக்குதலுக்கு தயாரான ஒரு குழுவிற்கு எந்த பள்ளியை தாக்க வேண்டும் என்று சுரேஷ் சலே தான் காட்டிக் கொடுத்தார் என கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியதென சஞ்சீவ் எதிரிமான குறிப்பிட்டார். ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்து IS கொள்ளைகளை கற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி திட்டமிட்டவர்களுக்கு இலக்குகளை தீர்மானிக்க தெரியாது என்று கூறுவது முட்டாள்தனமானது என தெரிவித்தவர் இன்னும் சில நாட்களில் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கண்டறிய தெரியாமல் நாள்காட்டியை பார்த்துக் கொடுத்தது இன்னும் ஒருவர் என்று கூட இவர்கள் கூறக்கூடும் என்று எள்ளி நகையாடினார். இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளினால் சுரேஷ் சலே போன்ற அதிகாரிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே தாம் இந்த தகவல்களை முன்வைப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு கருப்பு சந்தை வியாபாரியைப் போலவே செயற்படுவதாக கடுமையாக விமர்சித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வதற்கு முன்னரே இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பழைய கையிருப்புகளை தற்போதைய விலை ஏற்றத்தை காட்டி அதிக விலைக்கு விற்பனை செய்வது ஒரு பாரிய குற்றமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் விலை அதிகரிப்பானது நாட்டின் பணவீக்கத்தை உயர்த்துவதோடு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளையும் பாரிய
பாரியளவில் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் சொல்லினா துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் மின் கட்டணத்தை கூட செலுத்த முடியாத சாதாரண மக்கள் பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் விலையும் அரசாங்கம் அதிகரித்துள்ளமை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் கையிருப்பு போதிய அளவு இருப்பதாகவும் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆகியோர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருந்த போதிலும் தற்போது அதற்கு மாறாக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஒரு கொள்கையை பின்பற்றிய ஜனாதிபதி தற்போது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கேள்விகளை பதிலாக கேட்கும் பிளாட் நியதியை பின்பற்றி உண்மையான பிரச்சனைகளை மூடி மறைக்க பார்க்கின்றார் என்றும் அவர் சாடினார். கிழக்கு போர்ச்சூழலை ஒரு சாட்டாக பயன்படுத்தி மக்கள் மீது வரிச்சுமையை சுமத்தும் அரசாங்கம் உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்த போது அதன் பயனை மக்களுக்கு வழங்கவில்லை என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார். மேலும் மத்திய கிழக்கு போர் எப்போது முடியும் என்று சாதாரண மக்களிடம் கேட்காமல் ஜனாதிபதி தன்னை ஆட்சிக்கு கொண்டுவர உதவிய ஜூலி சங் மற்றும் தனது புதிய நண்பரான பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரிடம் அது குறித்து கேட்க வேண்டும் என தெரிவித்த ரஹ்மான் ஜனாதிபதி புலம்புவதை நிறுத்திவிட்டு மக்கள் மீதான வரிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தலுக்கு முன்னதாக மார்க்ஸ் மற்றும் லெனின் கொள்கைகளை பேசிய தேசிய மக்கள் சக்தி தற்போது போல்ட்போர்ட் முறையிலான அடக்குமுறை பொருளாதார கொள்கைகளை முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான அநீதியான வரி மற்றும் விலை அதிகரிப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் மக்களை திரட்டி மிக விரைவில் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தனது உரையில் எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணம் மண்கும்பான் பகுதியில் கார் மற்றும் முச்சக்கர வண்டி மோதிய விபத்தில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு பிரஜைகள் 2 உட்பட 5 படுகாயமடைந்துள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுடைய 2 வாடகை கார் ஒன்றில் மண்கும்பான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த கார் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கார் விபத்தில் காரில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர்கள் 2, காரின் சாரதி மற்றும் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 என மொத்தம் 5 பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட முன்னுரிமை பேருந்து சேவையொன்றை அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பில் இதுவரை முறையாக கவனிக்கப்படாத மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இது முன்னெடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் மனித கௌரவத்தை பாதுகாக்கும் நாடு எனும் அரசாங்கத்தின் தூர நோக்கை யதார்த்தமாக்கும் வகையில் இந்த வேலை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக 437.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சமூகத்தில் நடமாடுவதற்கான தடைகளை நீக்குவதே இதன் நோக்கமாகும். முதற்கட்டமாக சக்கர நாட்காலி பயன்படுத்துவோர் இலகுவாக ஏறுவதற்கு வசதியான தாழ்ந்த தளம் கொண்டு 10 நவீன குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் கடந்த 10ஆம் தேதி அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இவை சனிக்கிழமை மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. 33 ஆசனங்களை கொண்ட இந்த பேருந்து ஒவ்வொன்றிலும் ஒரே நேரத்தில் 80 பயணிகள் பயணிக்க முடியும். சக்கர நாட்காலிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விசேட தொழில்நுட்ப வசதிகளும் இதில் உள்ளன. முன்னோடி திட்டமாக மாகும்புரை பல்வகை போக்குவரத்து மையத்திலிருந்து புறக்கோட்டை மற்றும் கடவத்தை வரையில் காலை மாலை வேளைகளில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும் ஒருமுறை இந்த பேருந்துகள் இயக்கப்படும். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆகியவற்றை நேரடியாக இணைக்கும் வகையில் இந்த சேவைகள் அமையும். தெரிவு செய்யப்பட்ட 28 சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு சைகை மொழி, தொழில்சார் ஒழுங்குநெறிகள் மற்றும் பஸ் தொழில்நுட்பம் குறித்து விசேட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் 100 பேருந்துகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை கோரியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தற்போது பரிசீலித்து வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மலையக தமிழர்கள் இன்று வரும் தொழிலாளர்கள் சமூகமாக இல்லாமல் தேசிய இனமாக வளர்ந்துள்ளனர் என இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதர் இசோமடா ஆகியோருடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், பாரத் அருள்சாமி, பிரஜீபன் ஆகியோர் அடங்கிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் குழு கொழும்பு ஜப்பான் தூதுவர் தலைமையிலான குழுவை கொழும்பு ஜப்பானிய இல்லத்தில் சந்தித்து உரையாடியது. அதன்போது மனோ கணேசன் ஜப்பானிய தூதுவரிடம் குழுவினரிடமும் மேலும் கூறியதாவது: ஜப்பானின் அன்பான வரவேற்பின் மத்தியில் எமது மக்கள் சார்பாக உங்களை
நாம் சந்திக்கின்றோம். இந்நாட்டில் வாழும் சுமார் 15 லட்சம் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார சவால்கள் குறித்து இனிவரும் காலங்களில் கூடிய கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக தோட்டங்களில் வாழும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் உதவிகளை வழங்க தீர்மானியுங்கள். எமது மக்களை ஒரு இலங்கை தேசிய இனமாக அடையாளம் காணுங்கள். நாம் இங்கே பல்வேறு துறைகளில் புறக்கணிக்கப்படுகின்றோம். இன்றைய அரசாங்கம் நிறைய பேசுகிறது, ஆனால் அவை செயலில் இன்னமும் வரவில்லை. ஆகவே இலங்கைக்கு வரலாறு முழுக்க மிக அதிகமாக உதவுகின்ற நட்பு நாடான ஜப்பான் தமது உதவிகள் இந்நாட்டில் இன்று மிகவும் பின்தங்கிய மக்களான மலையக தமிழ் மக்களை சென்று அடைகின்றனவா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். முல்லைத்தீவு பிரதேச வைத்தியசாலைக்கு இன்று நேரடியாக சென்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அங்கு நிலவும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்ததுடன் அவற்றை நேரில் பார்வையிட்டார். வைத்தியசாலையின் நோயாளர்கள் மற்றும் மருத்துவர் உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குள்ள தேவைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்தார். வைத்தியசாலையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர், சிற்றூழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்ட ஆளணி தேவைகள் பெருமளவில் காணப்படுவதாக இதன்போது மருத்துவ அதிகாரியால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இவ்வாறான ஆளணி வெற்றிடங்களில் நிலவுவதால் பொதுமக்கள் வினைத்திறனான மருத்துவ சேவையை வழங்குவதில் பாரிய சிக்கல்கள் எதிர்நோக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வைத்தியசாலையின் சில அறைகளில் மின்சார இணைப்புகள் சீரற்ற நிலையில் காணப்படுவதால் அந்த அறைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையும் இதன்போது கண்டறியப்பட்டது. வைத்தியசாலை நிலவும் இக்குறைபாடுகளை சீர் செய்வது தொடர்பில் தாம் உரிய முறையில் கவனம் செலுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது உறுதியளித்தார். அத்துடன் வைத்தியசாலையின் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுப்பதற்காக தகுந்த நலன்புரி சங்கம் ஒன்றை விரைவாக உருவாக்குமாறு மருத்துவ அதிகாரியிடம் அவர் வலியுறுத்தினார். அதற்கு இணக்கம் தெரிவித்த மருத்துவ அதிகாரி விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த களவிஜயத்தின் போது கரைதுறை பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்களான மகாதேவா குணசிங் ராசா, தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் மற்றும் ஞானதாசு ஜூட்சன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் 3ஆம் நாளாக இன்று மாத்தளை மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கோரப்பட்டன. கிரேக்க பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் வழக்கில் இணக்கப்பாட்டிற்கமைய முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் செலுத்த வேண்டிய 184 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை செலுத்தியுள்ளாரா என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மத்திய வங்கியிடம் வினவியுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க தேசநாயக்க இலங்கை மத்திய வங்கிக்கு கடிதம் அனுப்பி இது தொடர்பில் வினவியுள்ளார். செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தவில்லை எனில் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கமைய மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலை நிபந்தனைகளுடன் ஏனைய 3 பிரதிவாதிகளை நிபந்தனைகளின்றியும் கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. கப்ராலை விடுவித்த நிபந்தனைகளுக்கு அமைய இந்த கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை 3 மாதங்களுக்குள் இலங்கை மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டும். கிரேக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது கிரேக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட பத்திரங்களை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 184 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறி முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், முன்னாள் பிரதி ஆளுநர் தர்மசேன தீரசிங்க, உதவி ஆளுநர்களான தொன் வசந்த ஆனந்த சில்வா மற்றும் MA கருணாரத்ன ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கமைய போலீசார் பாரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அழகக்கோனின் மேற்பார்வையில் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் ஆரையம்பதி பகுதியில் இக்கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது சுமார் 70 துவிச்சக்கர வண்டிகள் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அவற்றில் இருளில் ஒளிரக்கூடிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இரவு வேளைகளில் பின்னால் வரும் வாகனங்களுக்கு முன்னால் துவிச்சக்கர வண்டி செல்வதை இதன் மூலம் தெளிவாக அடையாளப்படுத்த முடியும் என போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து காத்தான்குடி போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி RM சந்தன பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் போது, இரவு வேளைகளில் துவச்சக்கர வண்டிகளில் பயணிக்கும் வயோதிபர்கள் கருப்பல்லது அடர் பச்சை நிற ஆடைகளை தவிர்த்து வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டும். அதன் மூலம் பின்னால் வரும் வாகன சாரதிகளுக்கு வீதியில் பயணிக்கும் ஆட்களை இலகுவாக கண்டுகொள்ள முடியும். இது விபத்துகளை தவிர்க்க பெரிதும் உதவும். மேலும் துவச்சக்கர வண்டிகளை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்கள் மீது வருங்காலங்களில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.
மொரட்டுவ பில்லோரவத்தை பகுதியில் கடந்த 3ஆம் தேதி நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்களை கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்த குடுஷம்மி, டூடு மற்றும் கங்ஷா ஆகிய புனைப்பெயர்களால் அழைக்கப்படுபவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்கள் புலனர்வைக்கு தப்பிச் செல்வதற்காக புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சுரேஷ் தமிந்த பெனோண்டா என்ற இளைஞர் இன்று தனது திருமணத்தை நடத்தவிருந்தவர் என குறிப்பிடத்தக்கது. சம்பவத்தன்று சந்தேக நபர்கள் குறித்த இளைஞனை தொலைபேசியில் அழைத்து வில்லோரத்தவையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு வருமாறு கூறியுள்ளனர். அங்கு தனது முச்சக்கர வண்டியில் சென்ற இளைஞனை மூவரும் சேர்ந்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளனர். கொலை செய்த பின்னர் உடலத்தை அங்கிருந்த குளம் ஒன்றில் போட்டு கழுவியுள்ளனர். பின்னர் உணவகத்தில் இருந்த இரத்த கரைகளையும் கழுவி துப்புரவு செய்துள்ளதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். உடலத்தை கடலில் வீசுவதற்காக உயிரிழந்த இளைஞனின் முச்சக்கர வண்டியிலே அதனை ஏற்றிச் சென்றுள்ளனர். எனினும் வில்லோரவத்தை பாடசாலை ஒன்றிற்கு அருகில் சென்றபோது முச்சக்கர வண்டியின் எரிபொருள் தீர்ந்துள்ளது. இதனால் உடலத்துடன் முச்சக்கர வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. கொலை செய்யப்பட்ட சுரேஷ் தமிந்த பெர்னாண்டோ போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்னரே விடுதலையாகி வந்தவர் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். போடைஸ் என்சி பிரிவில் இன்று முற்பகல் 11 மணியளவில் பாரிய விபத்தொன்று சம்பவித்துள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் விழுந்ததில் 3 படுகாயமடைந்துள்ளனர். டிக்கோயா பகுதியிலிருந்து டயகம நோக்கி பயணித்த இந்த முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது சாரதி உட்பட 3 பயணித்துள்ளதுடன் இவர்கள் டிக்கோயா பகுதியிலிருந்து டயகம நோக்கி தோட்ட பகுதிகளில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த 3 தேசவாசிகளின் உதவியுடன் உடனடியாக டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தினால் முச்சக்கர வண்டியை மீட்க முயன்றபோது மற்றொரு ஆபத்தான சம்பவம் பதிவாகியுள்ளது. பள்ளத்தில் தங்கியிருந்த முச்சக்கர வண்டி மீண்டும் கீழ் நோக்கி உருண்டு சென்றது. இதன்போது அதன் அருகே நின்ற நபர் ஒருவர் முச்சக்கர வண்டிக்குள் சிக்காமல் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார். அதிவேகம் காரணமாக வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமையே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் ஹேட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.